வேலைக்கு போகிற பெண்களுக்கும் பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கும் ஒரு 3 நிமிஷம், சரியா 3 நிமிஷம் தான். உங்களுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ ஒரு ட்ரெஸ்ஸையும் ஒரு கனவு வீட்டையும் கொடுக்க போகிறதா வச்சுப்போம். அதை வாங்க என்னெல்லாம் பண்ணுவோம்? துணி மிருதுவாக இருக்கா, ஸ்கின்னை பாதிக்காமல் இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்குவோம். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நாம் தொடர்ந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே போட போகிறதும் இல்லை. அப்படியே போட்டாலும் அதால் எந்த நோயும் உடல் பாதிப்பும் வரப்போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்கு அவ்வளவு குவாலிட்டி கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் வீடும். நீங்கள் ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் இருந்து ஒரு டைல்ஸையோ இல்லை ஒரு செங்கல்லையோ அறுத்து எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே தானே அந்த இடம் இருக்குது அப்படின்னு அதை காலியாக விட்டுடுவீங்களா? இப்போ எதுக்கு இந்த கேள்வி இல்லான்னு கேட்டிங்கன்னா, 8 மணி நேரம் உடம்போட ஒட்டி இருக்க துணிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பீரியட் டைமில் தொடர்ந்து 3 நாள்லேருந்து 5 நாள் வரை நம்ம உடலோட ஒட்டி இருக்க நாப்கின்க்கு கொடுக்குறோமோன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட வம்ச விருத்திக்கும் நாப்கின்க்குமே தொடர்பு இருக்குது. காட்டன்னு செலிப்ரிட்டிகள் சொல்கிறதாலையும் டிவியில் பார்க்குறதாலையும் தீட்டு மாதத்தில் 3 நாள் தானே, அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஆண்கள் ஒதுங்குறதாலையும் தான் நாப்கின் பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு. நாப்கினில் பயன்படுத்துகிற டயாக்சின் பற்றியும் அதோட பாதிப்புகள் பற்றியும் எத்தனை பேருக்கு தெரியும்? கருப்பை உள்ளதானே இருக்குது, வெளிப்புறத்தில் பயன்படுத்தினா குழந்தை இல்லாமல் போகுமான்னா போகும். காரணம், கருப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் இடையே உள்ள தூரம் வெறும் 3 இன்ச்சு தான். இப்படி சொன்னாலாம் புரியாது, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அபார்ஷன் பண்ணுவாங்க. கருப்பையில் இருக்க குழந்தைய வெளியில் எடுக்க வாய் வழியாக எந்த மாத்திரையும் கொடுக்க மாட்டாங்க, பிறப்புறுப்பில் தான் டேப்லெட் வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் யோசிங்க, அது எவ்வளவு சென்சிட்டிவான இடம்னு. வாய் வழியாக சாப்பிட்ற மாத்திரை வேலை செய்கிறத விட பிறப்புறுப்பில் வைக்கிற மாத்திரை ரொம்ப வேகமாக வேலை செய்யுது. அந்த மருந்து எப்படி கருப்பையில் போகுதோ அதே மாதிரி தானே இந்த டயாக்சின் விஷமும் கருப்பைக்கு போகும். இன்னொரு கசப்பான உண்மையை சொல்கிறேன். எல்லா பெண்களும் தன்னோட திருமண வாழ்க்கையை பற்றி கனவு காணும்போது அதில் நிச்சயமாக குழந்தையும் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு அது கொஞ்சம் தள்ளி போகும்போதும் மற்றவங்க இந்த மாதமும் விசேஷம் இல்லையான்னு கேட்கும்போதும் அவங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சலை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கருத்தரிப்பு மையத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்திருக்க எல்லாருமே ஒரு காலத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்கோம்னு நினச்சவங்க தான். லட்சமாக செலவு பண்ணுறதும் சில நூறுகளை செலவு பண்ணி நம்ம ஆரோக்கியத்தையும் தலைமுறையையும் பாதுகாக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தது, நம்ம உடல் கடவுளால் பார்த்து பார்த்து கட்டப்பட்ட வீடு. அதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் ரொம்பவே முக்கியமானது. நாம் கட்டின வீட்டுக்கும் வாங்கின ஃபோனுக்கும் வாங்கின பைக்குக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அக்கறையையும் நம்ம உடம்புக்கும் அதில் இருக்க உறுப்புகளுக்கும் கொடுக்குறோமான்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களோட தாத்தா பாட்டி காலத்தில் குழந்தையின்மை பிரச்சனை இல்லை. எல்லாருமே 3, 5, 8, 10ன்னு குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனையும் இல்லை, மாதவிலக்கு பிரச்சனையும் இல்லை, யாரும் கர்ப்பப்பையை எடுக்கவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளேயே கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாப்கினோட பயன்பாடு அதிகமானதுக்கு அப்புறம் தான். சில விஷயங்களை ஹார்ஸாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க, புரிய வைக்க வேறு வழி தெரியல. எந்த மாதிரியான நாப்கினை பயன்படுத்தணும், கர்ப்பப்பையை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் கேளுங்க, டீட்டெயிலாக சொல்கிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பெண்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொல்யூஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் அப்படின்னாவே ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமையும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. ஸோ பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ டெமோவோடு இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது நீங்கள் எல்லாமே நார்மலாக மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் தான். இங்கே டாப் பிராண்ட் 2 வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம இங்க் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டெமோ முடியும் போது நீங்கள் சூப்பரான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இந்த டெமோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பிராண்டில் இருந்துமே நம்ம ஒவ்வொரு பேட் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிராண்டு அண்ட் தென் செகண்ட் பிராண்ட் ஒவ்வொன்றிலையுமே நம்ம ஒவ்வொரு பேட் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்மளுடைய வெஸ்டீஜ் கம்பெனி அறிமுகப்படுத்தி இருக்கிற டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின்லேருந்து நம்ம ஒரு பேக் எடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் இந்த மாதிரி மடித்து தான் வந்திருக்கும். ஸோ ஒரு இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான பேக்கேஜ் இருக்கும். ஸோ டே பேடு 6 இருக்கும், நைட் பேடு 4 இருக்கும். ஸோ மார்னிங் பயன்படுத்தக்கூடிய பேடு வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும், நைட்டில் பயன்படுத்தக்கூடியது 4 பேடு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்கூடியது டே பேடு, மார்னிங் டைமில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேடு தான் இது. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம்.
ஸோ இதை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அடையாளம் பார்த்துக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே 10 பேட் இருக்கும். அதில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டிக்கர் இருக்கும், இனி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் க்ரீன் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் பார்த்தா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ளூ ஸ்டிக்கர் வந்து மார்னிங் பேடு, இந்த நைட் ஸ்டிக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நைட் பேடு. ஸோ மார்னிங் பேடுக்கும் நைட் பேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சைஸு. ஸோ நார்மல் பேடு என்ன சைஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கிறது தான் நைட் பேடு. ஸோ நம்ம தூங்கும்போது ஃப்ரீயாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நைட் பேடு வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஸோ பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வில் சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி 62% பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சானிட்டரி நாப்கின்னால தான் கர்ப்பப்பை சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ன இதனால் வருது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த 3 நாப்கின்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லிக்விட், இந்த தண்ணி நீளம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு கெப்பாசிட்டி இது பிடிக்கும், அதாவது ஓவர் லீக்கேஜ் ஏன் ஆகுது, அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு அதனால் என்னென்னலாம் நமக்கு சைடு எஃபெக்ட் வரும். ஸோ இந்த நாப்கினை முறையாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய உடலில் என்ன வித பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம ஆளாகும் அப்படிங்கிறதான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பேக்கேஜில் இருந்துமே ஒரு பேட் எடுத்து உங்களுக்கு இங்கே விசிபிளாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லிக்விட், இந்த தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வேலைக்கு போகிறோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே பேடோடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால வெளியில் போய் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் ஏற்படுதுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இந்த பேடு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா பாதி ஒரு கப்பில் ஊற்றி அந்த முதல் பேடில் நம்ம ஊற்றிட்டுருக்கோம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பிராண்டுக்கு போகிறோம். ஸோ இந்த பிராண்டில் நம்ம அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இதுவும் அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் நம்ம அந்த லீக்கேஜ் அப்படிங்கிற விஷயம் இப்போ கீழே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேடில் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த ஓவர் லீக்கேஜுங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேட்லேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கெப்பாசிட்டி முடிஞ்சோன்னையும் அது வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய லீக்கேஜ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஸ்டீஜினுடைய டியூ கார்டன் நாப்கினில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு டம்ளர் தண்ணியில் நீளம் நம்ம நல்லா கலந்து, ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி பாருங்கள். முதல்ல நான் அந்த சின்ன கப், கருப்பு கலர் சின்ன கப்பில் ஊற்றினேன். இப்போ இந்த கப்பில் நான் அப்படியே ஊற்ற போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அப்சார்ப்ஷன் எப்படி ஆகுதுன்னு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போதே நல்லா பார்க்க முடியும். ஸோ அது நம்ம ஊற்றிட்டுருக்கோம். நம்ம ஊற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அப்சர்வ் ஆகும். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் உடனே அப்சர்வ் ஆகி நமக்கு ஈரத்தன்மை இல்லாமல் வச்சுக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனுடைய லென்த்தே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற பிராண்டை விட லார்ஜாக தான் இருக்குது. ஸோ நைட் பேடில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருக்குது. ஸோ இதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு எந்த இடத்துலையுமே அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வராது. ஸோ ஃபீலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். இப்போ நம்ம ஊற்றும்போது அந்த எக்ஸ்ட்ரா சிந்துறதை பார்த்திங்கன்னா நம்ம விரலில் துடைக்கிறேன். பட் அப்படியே நம்ம அதை துடைக்காமல் விட்டுட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கீழே இறங்காமல் உடனே அப்சர்வ் ஆகிக்கும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில். ஸோ இந்த 3 பேட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிக்யூட் ஊற்றிருக்கோம். எவ்வளோ தூரம் இது அப்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஊற்றி ஒரு 1 or 2 minutes தான் இருக்கும். ஸோ 1 or 2 minutesலேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஒரு 5 minutes கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஈரத்தன்மை விரலை வச்சு அழுத்தணும் அப்படின்னா அப்படியே லீக்கேஜ் ஆகி வெளியில் வருது. ஸோ ஃபுல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது அங்கே நடக்கலை. ஸோ அடுத்த பேடில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம விரல் வச்சு அழுத்தும் போது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வருதே தவிர அது அப்சர்வ் ஆகலை. இப்போ நம்மளுடைய நாப்கின் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம விரல் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே தான் அமுங்குதே தவிர ஓவர்ஃப்ளோ ஆகலை, லீக்கேஜ் ஆகலை.
இதை நீங்கள் கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம கையில் அழுத்தும் போதே மற்ற பேட்லாம் தெரிஞ்சுது. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு அங்கே ஈரமே நம்ம கையிலையும் ஒட்டல, அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகியும் கீழே வரல. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேடில் பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அழுத்தும் போது இதுவும் ஆகணும். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். பாருங்கள், கொஞ்சம் கூட அதில் அப்சர்வ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதில் ஓவராக இதாகுது. இன்றைக்கி ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த 5 days ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பட் இந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக நம்ம பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின். ஸோ எவ்வளவு ஈரம் இருந்தாலும் அப்சர்வ் ஆகிக்குது. பட் மற்ற பேடில் இருக்கிற இந்த ஈரத்தன்மை இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த பிராண்டை வந்து நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ண வரைக்குமே நம்ம ஸ்கின்னில் நிறைய இரிட்டேஷன்ஸு, பாக்டீரியாஸ்லாம் உருவாகிட்டு தான் இருக்கும். ஸோ இதனுடைய லேயர் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கோட்டிங். ஸோ காட்டன் கோட்டிங் கிடையாது, பிளாஸ்டிக் மிக்சிங் கோட்டிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம உரித்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் லேயர் வந்து நம்ம உடம்புல நம்மளுடைய ஸ்கின்னில் டச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னில் டச் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டு ஈரத்தன்மையோட இரிட்டேஷன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா இச்சிங் வரும். அடுத்தது பாக்டீரியா ஃபங்கஸ் உருவாகி நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுடைய கர்ப்பப்பையில் நிறைய விதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இன்றைக்கி 75% பெண்கள் பீரியட்ஸ் அப்போ நிறைய பெயின் வருது, இச்சிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி, அடுத்தது இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய பேர் ஆளாயிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த லேயர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் கோட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லேயர் எடுத்த உடனே அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டியூ கார்டன் நாப்கின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். இதை நீங்கள் உரிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 100% காட்டன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிப் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த சிப் எதுக்காக அப்படின்னா கிராஃபைன் ஆனியன் சிப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய உணவில் எப்படி விட்டமின் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி நம்ம காற்றுல இருக்கக்கூடிய அயன் மொபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து இந்த சிப் மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க, கிராஃபைன் ஆனியன் சொல்லுவாங்க. இது இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நல்ல காற்றோட்டம் இருக்கும், இதனால் ஒரு பேட் ஸ்மெல் வராது. வெளியில் இருக்கிற கிருமிகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப எந்த ஒரு கெடுதலுக்கும் ஆளாக்க முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த காட்டனை வந்து லேயர் மாதிரி அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க, அது மட்டும்தான் ஈரத்தை உறிஞ்சிக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல எந்த விதமான இரிட்டேஷன்ஸையும் உருவாக்க முடியாத அளவுக்கு ஒரு காட்டன் லேயர் இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி முதல்ல ஒரு லேயர் எடுத்துட்டோம், அதுக்குள்ளார கிராஃபைன் சிப் ஆனியன் சிப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டன் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப செக்யூராக நம்மளுடைய ஆரோக்கியத்தை கவனத்தில் வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த காட்டனுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே கரையக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள், இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற காட்டன் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு டம்ளரில் போட போகிறோம். ஸோ இந்த எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னா அதனுடைய அப்சார்ப்ஷனை நீங்கள் இன்னும் நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதை நம்ம இதில் போடுறோம். அடுத்தது நம்ம நாப்கினில் இருக்கக்கூடிய அந்த காட்டன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கண்ணாடி டம்ளர், இந்த பிளாஸ்டிக் டம்ளருக்குள்ளே போட போகிறோம். ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய ஃபீல் வந்து நல்லா பெட்டராக உணர முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே அதனுடைய எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, உறிஞ்சிக்குது அப்படிங்கிற கெப்பாசிட்டி இப்போ நம்ம பார்த்தோம். இதை இன்னும் ஈஸியாக விளக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அடுத்த டெமோ. ஸோ இந்த மூணையுமே பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக நம்ம டம்ளரில் போட்டுக்கிட்டோம். ஸோ டம்ளரில் போட்டோம். இந்த லேயர் பாருங்கள், நம்ம மற்ற நாப்கினில் வந்து அந்த லேயர் ஃபஸ்ட்டு லேயர் உரித்த உடனே காட்டன் இருந்துச்சு, காட்டனுக்கு கீழே அந்த பேப்பர் கோட்டிங் இருக்குது, அவ்வளோதான். பட் நம்மளதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அடுத்தது அந்த கிராஃபைன் சிப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த காட்டன் இருக்குது. அடுத்தது அந்த லேயர் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டன் லேயர் இருக்குது. ஸோ ரொம்ப செக்யூராக தான் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நாப்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் அதோ. ஸோ இந்த கோட்டிங்க்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஸோ மற்றதில் பார்த்திங்கன்னா வெறும் பேப்பர் மாதிரி கோட்டிங் இருந்துச்சு. பட் நம்மளதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த கோட்டிங்க்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா கீழே அந்த பேப்பர், நம்ம ஒட்டக்கூடிய பேப்பர் வந்து இதில் இருக்குது. ஸோ சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா லார்ஜாக இருக்குது. அடுத்தது அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம நாப்கின் யூஸ் பண்ணும்போது அந்த ஈரத்தன்மை இல்லாமல் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அசிங்கமாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நாப்கின் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த எல்லாமே நம்ம தனித்தனியாக டம்ளரில் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே இருந்த காட்டனை. ஸோ இந்த காட்டனில் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அந்த தண்ணி ஊற்றும் போது அது எவ்வளோ அப்சர்வ் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் இம்மீடியட்டாக அதை வந்து நீங்கள் கண்ணில் பார்க்க முடியும். ஸோ மூணுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் அந்த உள்ளே இருக்கிற அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்ம மூணுலேயுமே ஊற்றிருக்கோம் பாருங்கள், நான் ஒன்றுலாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுடைய எக்ஸ் பிராண்ட், இந்த ரெண்டுமே. மூணாவதாக இருக்கக்கூடியது தான் டியூ கார்டன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம தண்ணி எப்படி ஊற்றணுமோ அது அப்படியே இருக்குது. அதில் கொஞ்சம் கூட ஒரு உறிஞ்சக்கூடிய தன்மையே கிடையாது. பட் ரெண்டாவது இருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தண்ணி ஊற்றணுமோ அதே அளவு அப்படியே இருந்துகிட்ருக்கு. பட் மூணாவது டியூ கார்டனில் என்ன நடந்திருக்குதுன்னு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஒவ்வொன்றையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற பேடையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டன். ஸோ அந்த ஈரத்தன்மைங்கிறது உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டியே ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்த பிராண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வெஸ்டீஜினுடைய அந்த உறிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மூணுலேயுமே ஈவனாக தண்ணி ஊற்றி இருந்த ஒரே அளவில் இப்போ இந்த டம்ளரில் நம்ம கமுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் ஆகிருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ எவ்வளவு ஈரம் அதிகமாக இருந்தால் கூட நம்மளுடைய ஸ்கின்னில் அந்த ஈரத்தன்மையை காட்டாமல் உள்ளே அப்சர்வ் பண்ணி நம்மளை பாதுகாப்பாக செக்யூராக வச்சுக்கிறது. இந்த காட்டன் பார்த்திங்க அப்படின்னா கரையக்கூடிய தண்ணியில் அப்படியே ஈஸியாக கரைஞ்சிரும். ஸோ நம்ம அந்த நம்ம ஸ்கின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரேஷஸோ இச்சிங்கோ உருவாக்காது. ஸோ ஈஸியாக கரைஞ்சிரும். 100% ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த காட்டன் அப்படிங்கிறது நமக்கு செக்யூர் கிடையாது அப்படிங்கிறத இது உங்களுக்கு சிம்பிளாக உணர்த்தக்கூடியதுக்காக தான் நான் இந்த டெமோவை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஒரு கடையில் போய் ஒரு சாப்பிட்றத பற்றி யோசிக்கிறது இல்லை, சைடு எஃபெக்ட் வருமா வராதா எதையும் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. பட் நம்ம உடலோட உறவாடக்கூடிய இந்த நாப்கினை வந்து நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இருக்கிறதுலே எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் நம்ம ஹெல்த் பாதிக்குது. ஒரு நார்மலாக ஒரு லேடி பார்த்திங்க அப்படின்னா 500 முறை தன்னுடைய வாழ்நாளில் மென்ஸ்ட்ரேஷன் பீரியடை அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டியூ கார்டன் பார்த்திங்கன்னா 10 நாப்கின் இருக்கும், 6 டே பேடு, 4 நைட் பேட் இருக்கும். ஸோ இதனுடைய ரேட்டு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ 250 10 பேட்ஸு. ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரா கோட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஒரு லேடியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ இதில் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேக்கேஜே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டியூ கார்டன் சானிட்டரி நாப்கின். டியூ கார்டனில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் டியூ கார்டன் பேண்டி லைனர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோமிங் ஜெல் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் லேடிஸாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சானிட்டரி நாப்கின் வாங்கி பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக இருங்க. விஷுவல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.